இந்த காணொளியில ஒரு மிக முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் முடிந்தளவு ஏனையவர்களுக்கு பகிர்ந்துவிட்டு தொடர்ச்சியாகவும் பாருங்கள். காரணம், விழிப்புணர்வு சார்ந்து இந்த பதிவை நான் மேற்கொள்கின்றேன். இனிமேலாவது ஒரு நபர் உயிரிழக்கிறதுக்கோ அல்லது ஒரு நபர் கொல்லப்படுவதையோ தடுக்க முடியும். அதே சமயம் இப்படியான வேறு சம்பவங்கள் வேறு பகுதிகள் நடக்கிறதையும் எங்களால் தடுக்க முடியும். ஆகவே இது பற்றிய விழிப்புணர்வு, இதை பற்றிய ஒரு எச்சரிக்கை, முன்னாயத்த நடவடிக்கைகள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன். ஆகவே முடிந்தளவு அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ன விடயம் என்பதை இந்த காணொலியின் உள்ளே நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். குறிப்பிட்ட இந்த விடயம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், அண்மையிலே இலங்கையில் மட்டக்களப்பு பகுதியில் ஒரு பாலடைந்த கிணற்றில் இருந்து ஒரு பெண் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். மற்றொரு பெண் உருக்குலைந்த நிலைமையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். ஆகவே இந்த இரண்டு பெண்களும் ஒரே குழுக்களால் கடத்தப்பட்டு நகைகள் திருடப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற ஒரு நோக்கத்திலே அவர்கள் உயிரிழக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அந்த பாலடைந்த கிணற்றுக்குள்ளே வீசப்பட்ட சமயத்தில் ஒரு பெண் ஏற்கனவே உயிரிழந்த பெண், மற்றொரு பெண் இன்னும் ஒரு நாட்கள் சென்றிருந்தால் அவர் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த பெண் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். அதே சமயம் மற்றொரு பெண் கூட இதே குழுவால் பாதிக்கப்பட்டிருந்தது. நகைகள் எல்லாமே திருடப்பட்டு இந்த சமயத்தில் அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன், மனைவி, சகோதரன் என்று சொல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்படியான ஒரு சம்பவம், ஒரு திருட்டு சம்பவம் தற்பொழுது இலங்கையில் யாழ்ப்பாண பகுதியிலுமே நடந்திருக்கின்றது. இந்த திருட்டு சம்பவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு சில காலங்களுக்கு முதல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லது அறிந்திருப்பீர்கள். எப்போது அப்படி என்றால், இந்த கொரோனா கால பகுதிகளில் ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்த சமயத்திலே இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் பலது பல இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மீண்டுமாக அதே சம்பவம் தற்பொழுது பரவலாக நடக்கின்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு மீண்டுமாக தெரியும். தற்பொழுது நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி தான். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்பொழுது யாழ் நகரை அண்டிய ஒரு வீடொன்றிலே கிட்டத்தட்ட 14 பவுன் நகைகள் திருடப்பட்டிருக்கின்றது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி இருவருமே பகல் வேளைகளிலே வீட்டில் இருப்பது கிடையாது. காரணம், அவர்கள் இருவருமே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன், மனைவி என இருவரும் உழைத்தால் கூட நிச்சயமாக குடும்பத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. அந்த வகையிலே நிச்சயமாக கணவன், மனைவி இன்றைக்கு வீடுகளிலே இருவரும் வேலைக்கு செல்வது என்றது ஒரு பொதுவான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இவர்கள் இருவரும் தாங்கள் பகல் வேளைகளில் நிற்க மாட்டோம், வேலைக்கு சென்று விடுவோம் என்பதற்காக வீட்டை பராமரிக்கிற என்று சொல்லி ஒரு பெண்ணை வேலைக்கு அமர்த்தி இருக்கின்றார்கள். ஒரு 53 வயதான பெண்ணை தான் அவர்கள் வேலைக்கு அமர்த்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில நாட்களின் பின்னராக அவர்களுடைய வீட்டிலே மொத்தமாக 14 பவுன் நகைகள் காணாமல் போயிருக்கின்றது. ஆகவே இந்த கணவன், மனைவி இருவரும் இது களவு போயிருக்கலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில் போலீஸ் நிலையத்திலே சென்று முறைப்பாடு செய்கின்றார்கள். போலீசாருமே விசாரணைகளை முன்னெடுத்த சமயத்தில் தான் இந்த 53 வயதான பெண்ணை கைது செய்கின்றார்கள். ஒரு சந்தேகத்தின் பேரிலே கைது செய்தாலும் இறுதியிலே அந்த பெண்ணிடமிருந்து அந்த 14 பவுன் நகைகள் மீட்கப்படுகின்றது. ஆகவே அந்த பெண் தான் களவெடுத்தார், அதனை திருடி இருந்தார் என்றது தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு சம்பவம் தற்பொழுது யாழ்ப்பாணத்துக்குள்ளே நடந்தது என்றது நிச்சயமாக மீண்டும் ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு எல்லாருக்குமே தேவை இருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று நான் சொல்லுவேனாக இருந்தால், இந்த களவு திருட்டு சம்பவங்கள் என்று சொல்லி வருகின்ற பொழுது அது பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நகைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலே இந்த திருட்டு சம்பவங்கள் என்று வருகின்ற சமயத்திலே தங்களினுடைய ஒரு தேவைக்காக, ஒரு அடிப்படை தேவை இருக்கின்ற சமயத்தில் ஏதாவது உண்மைக்குமே ஆரம்பத்திலே ஏதாவது ஒரு சரியான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காரணங்களின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு சிறிய தேவைக்காக தங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லி இன்னொருவரிடமிருந்து அவருக்கு தெரியாமல் அவற்றை களவு செய்கின்ற பொழுது, களவெடுக்கின்ற சமயத்திலே அவர்கள் அங்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் 14 பவுன் நகை இருக்கின்றது. அவர்களுடைய தேவை ஒரு பவுன் நகையிலே பெறுமதியான அந்த பணத்துக்குரிய தேவையாக இருக்கும். ஆனால் அங்கு 14 பவுனும் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவற்றையெல்லாம் விட்டு ஒரு பவுனை மட்டும் எடுப்பதற்கு இந்த மனிதர்களுக்கு மனம் வருவது கிடையாது. குறிப்பாக களவெடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ணுபவர்களுக்கு. ஆகவே அந்த 14 பவுனையுமே எடுக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது நீங்கள் யோசிக்கக்கூடாது, நான் சொல்கின்றேன் அதாவது ஒரு தேவைக்காகத்தான் களவு செய்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி நான் அதனை ஊக்குவிக்கின்றேன் அல்லது அதற்கு நான்
ஆதரவாக இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் அவர்களினுடைய ஆரம்ப எண்ணம் அதுவாக இருந்தாலும் இறுதியாக அது எவ்வாறு தொடர்கின்றது அப்படி என்றால், ஒரு தேவைக்காக களவு செய்பவர்கள் இறுதியிலே அதிலே வருகின்ற அவர்களுக்கான ஒரு ஆடம்பர வாழ்க்கை அல்லது அதிலே கிடைக்கக்கூடிய ஒரு போதை என்பது வந்து சில பேருக்கு அதனை பார்க்கின்ற பொழுது, அதனை செய்கின்ற பொழுது ஒரு வித சந்தோஷத்தை கொடுக்கிற விதமாக ஆகிவிடுகின்றது. அதன் காரணமாக தான் தொடர்ச்சியாகவே செய்கின்றார்கள். குறிப்பாக அந்த மட்டக்களப்பில் நடந்த சம்பவம் கூட ஆரம்பத்திலேயே அவர்கள் இருவருமே ஒரு இளம் குடும்பம், தங்களுக்கான தேவைகள் இருக்கின்றது என்று சொல்லி அதற்கான ஒரு வழி நாங்கள் களவெடுக்கலாம் அல்லது திருடலாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் ஒரு தவறான வழியை தேர்ந்தெடுத்து அதனை செய்கின்ற சமயத்திலே அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆடம்பர வாழ்க்கை, அதாவது அந்த ஒரு சம்பவம் போலீசாரிடம் பிடிபடாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு விதத்திலே அவர்களுக்கு மேலும் துணிவு வந்து அடுத்தடுத்த சம்பவங்களை தொடர்ச்சியாகவும் செய்து கொண்டே போகின்றார்கள். அதாவது தேவைக்கு அதிகமாக. ஆகவே ஆரம்பத்திலே நீங்கள் தேவைக்கு என்று சொல்லி செய்கின்றது, அதே சமயம் அதன் பின்னராக அது ஒரு போதைக்காக, அது ஒரு ஆசைக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக என்று சொல்லி மாறிவிடுகின்றது. ஆகவே உங்களுடைய தேவைக்காக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, அல்லது அதனை ஒரு நாளாந்த வேலையாக இந்த களவு என்கின்ற ஒரு விடயத்தை செய்பவராக இருந்தாலும் சரி, தயவு செய்து உடனடியாக நிறுத்த வேண்டும். காரணம், இது ஒரு தவறான ஒரு செயல், சட்டத்துக்கு புறம்பான செயல். ஆகவே முடிந்த அளவு இவ்வாறான ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு ஒரு தேவைகள் இருந்தால் ஒரு மனிதரிடம் நீங்கள் கேட்டு அந்த உதவியை பெற்றுக்கொள்ளுங்களே தவிர மாறாக அவர்களுடைய அனுமதி இல்லாமல், அவர்களுக்கு தெரியாமல் ஒரு பொருளை நீங்கள் களவெடுப்பதுன்றது வந்து உங்களுடைய வாழ்க்கையுமே பாதிக்கும், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையுமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர. ஆகவே முடிந்தளவு இவ்வாறான செயல்களில் மக்கள் ஈடுபடக்கூடாது. எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்றது, உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களினுடைய நாளாந்த வருமானம் என்ன, உங்களினுடைய ஒரு வேலை என்ன என்கின்றதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கான சரியான திட்டமிடல்கள் இருக்க வேண்டும். அதனூடாக உங்களுடைய வாழ்க்கை ஆடம்பர செலவுகளை தவிர்த்து உங்களினுடைய வாழ்க்கையை அழகாக நீங்கள் திட்டமிடுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான எண்ணங்கள் ஏற்படுவதில் இருந்து உங்களை திசை திருப்பக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் ஏனையவர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பெருந்தொகையான பணங்களாக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், அவற்றை எல்லாவற்றையும் வீட்டிலே வைத்திருப்பதை முடிந்தளவு தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளிலே வைத்திருக்காமல் அதற்கான பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிலே இருவரும் இல்லாமல் அந்த வீட்டிலே தனியாக எல்லாவற்றையும் வைத்துவிட்டு, நிறைய பெறுமதியான பொருட்களை வைத்துவிட்டு நீங்கள் இருவருமே வீட்டை விட்டு செல்வதுமே இன்றைக்கு பெரிய ஒரு ஆபத்தான விடயமாக இருக்கின்றது. கதவுகளை திறந்த வண்ணமாக வைத்துக் கொள்வதாகவே முடிந்தளவு உங்களையுமே நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், ஏனையவர்களும். ஆகவே முடிந்தளவு இந்த காணொலியை மேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா கால பகுதிகளில் இருந்த பொருளாதார நெருக்கடி மீண்டுமாக தற்பொழுது ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைகளால ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட கப்பல் போக்குவரத்து தடைதான் இந்த உலக பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை தற்பொழுது ஏற்படுத்தி வருகின்றது. குறிப்பாக இந்த எரிபொருட்களை பொறுத்தவரைக்கும் 1/5 பகுதி இந்த நீரிணை வழியாக செல்கின்றது. அதே சமயம் யூரியா, பொட்டாசியம், அமோனியா மற்றும் பொஸ்பரஸ் போன்ற உலகளாவிய விவசாய உர தேவைகளில் 1/3 பங்கு இந்த ஒரு நீரிணை வழியாகத்தான் செல்கின்றது. ஆகவே இந்த ஒரு மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மாதங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்போக செய்கை வந்து அதிகமாக மேற்கொள்ளப்படக்கூடிய மாதங்களாக இருக்கிறதுனால இந்த உர தட்டுப்பாடு காரணமாக இந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியில் பயிர் விளைச்சல் குறைவதை வந்து நேரடியாக இதை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. ஆகவே இதனால் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு பொருளாதார நெருக்கடி என்பது வந்து நிச்சயமாக சாதாரண மக்களினுடைய வாழ்வாதாரத்தை தான் பாதிக்கும். குறிப்பாக மேற்கொள்ளப்பட்ட பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த நீரிணை முழுமையாக மூடப்படுமாக இருந்தால் உலகளாவிய கோதுமை விலைகள் 4.2% வரையிலும், பழங்கள் மற்றும் காய்கறிகளுடைய விலைகள் 5.2% வரையிலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் இந்த கீழ் நிறுவனத்தினுடைய தரவுகளுக்கு அமைய நீரிணை மூடப்பட்டால் பொருட்களினுடைய விலைகள் மிக அதிகரிக்கக்கூடிய நாடுகளில் இலங்கை 2ஆம் இடத்தில் இருக்கின்றது. 2ஆம் இடத்துல இருக்கின்றது, அதாவது 15.3% அடிப்படையில். அதே சமயம் ஜாம்பியா 30.7% அடிப்படையில் வந்து 1ஆம் இடத்துல இருக்கின்றது. 12.5 மற்றும் 11.4% அடிப்படைகளின் முறையே தாய்வான் மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் வந்து அடுத்தடுத்ததாக முதல் நிலைகளில் இருக்கின்றன. ஆகவே நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களிலையும் இந்த பொருளாதார நெருக்கடி என்றது வந்து மக்கள் மத்தியில் இன்னும் அதிகமாக பெரிய ஒரு சுமையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே முடிந்தளவு இந்த களவு, திருட்டு போன்ற சம்பவங்களில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்களும் முடிந்தளவு அவற்றை தவிர்த்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து எதுவாக இருப்பினும் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் லைக் பண்ணுங்க, ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.